கடலூர் மாவட்டத்தில் என் கட்சிக்காரர் ஒருவர் கடந்த மாதம் கொலை செய்யப்பட்டார். கடந்த வாரம் நெய்வேலியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். நேற்றுக்கு அந்த தொகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை, எங்கே காரணம் அப்படின்னு நாங்கள் பேர்களை ஆய்வு செய்கின்ற போது எல்லாமே இந்த போதை வாசகம் தான். இது தாராளமாக கிடைக்குது. அதனால் நம்முடைய ஜோன் ஐஜி அவர்கள் மிக நேர்மையான நல்ல எலண்டோ ஆஃபீஸர். கண்டிப்பாக அவர் இதையெல்லாம் ஒடுக்கணும், குடிமக்கள் ஒடுக்கணும். அதனால் இந்த கஞ்சா எல்லா குற்றங்களுக்கும், பாலியல் குற்றம், மணல் குற்றம், இந்த லாரி ஏற்றி பண்ணுறது, கொலை பண்ணுறது, டீச்சரை வகுப்பறையில் குத்துறது, ஆத்தியாரை குத்துறது, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்பாவை பண்ணுறது, அம்மாவை பண்ணுறது, சரக்கு வாங்குறது, காசு தரணும்னா கலந்துக்கு போட்டு பண்ணுறது, அடித்து கொள்வது, இதற்கெல்லாம் மனிதன் சுயநினைவை இழக்கக்கூடிய இந்த கஞ்சா போதை வாசகம் தண்ணி தான். அதனால் இதை அனைத்தும் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த பாலியல் குற்றவாளிக்கு கடுமையான சட்டம் இயற்றப்பட்டு தண்டிக்கப்பட்டதோ அதுபோன்று கனிம கொள்ளையர்களுக்கும் இந்த கஞ்சா, அபின்னு, சாராயம் எங்கே பார்த்தாலும் இந்த போதை வாஸ்துக்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. அதனால் பல பள்ளி மாணவர்கள் 8வது படிக்கிற பையன், 10வது படிக்கிற பையன், கல்லூரி படிக்கிற பையன், ஐடிஐ படிக்கிறவங்க, பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கு இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தான் என்னதான் செய்யணும் என்பதை அவர்கள் நினைவிழந்து அவர்கள் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம்.